எப்படி இருந்தாரு, எந்த நிலையில இருந்தாருன்னு தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பொண்ணும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துக்குள்ள வந்து எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்தது அப்படிங்கறத நேரடியா, அதை விட என்ன ஒரு ப்ரூவ் பண்ணணும்? என்னடா சாந்தியம்மா மேல வந்துகிட்டு இருக்க? எங்க வீட்லயும் எல்லாரும் வந்தவங்க இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் யாரும் வரல. நாங்க 2 பேர் மட்டும் வந்துட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம்? ஏன் அவங்களால வர முடியல? ஏற்கனவே நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டோம்ல, சொன்னது தானே. வர முடியாத இல்ல, வர வைக்கிறோம்னு சொன்னோம், காரணங்கள் சொன்னோம். உன் வகையார் கூட்ட கர்மா மொத்தமா இருக்குன்னு சொன்னோம். அந்த கர்மாவை ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு போறதுக்கு வந்த குழந்தை தான் இது. 36 மாசம் இதை நல்ல முறையா குலதெய்வத்துக்கு ஈக்குவலா நீங்க பராமரிச்சால் கர்மாக்கள் விலகும். அதை நீங்க அலட்சியப்படுத்தினால் மாட்டிக்கிறீங்கன்னு சொன்னோம். அலட்சியப்படுத்தினாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அது படுற துயரமும் துன்பத்தும் வந்து 9 மாசத்துக்கு மேல நம்மளால சகிக்க முடியல. இப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான எண்ணம் உள்ளவங்களுக்கு அந்த ஆன்மா ஏன் அவ்வளவு துயரத்தை துன்பத்தை அனுபவிக்கணும்? அனுப்புன்னு முடிவு எடுத்தோம். எப்படி 9வது மாசம் அனுப்பிச்சோம். அதுல சொல்லியே தானே செஞ்சோம். நல்லவங்களுக்காகத்தான் ஒரு ஜீவன் வந்து துயரம் துன்பத்தை அனுபவிக்க முடியும். அலட்சியமும் தினாவட்டும் திமிரு இருக்கிறவங்களுக்காக எதுக்கு ஒரு ஜீவன் வந்து கஷ்டப்படணும்? சொல்லுங்கம்மா. அதுவும் செய்ய முடியும்னு தான் செஞ்சு காட்டணும். இப்ப எல்லாரும் என்ன அந்த மாட்ட கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க? இன்னொன்னு இருக்கு, ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஒண்ணு பிச்சு பிடிங்கி ஓடணும், இல்லைன்னா ஒண்ணு டிக்கெட் வாங்கிட்டு போகணும். நடக்கும். அன்னைக்கு தான் அந்த அம்மாவுக்கு ஐயோடு மண்டையில் அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன், உட்கார வச்சு எல்லாம் பட்டியல் போட்டு கொடுத்தாச்சு. இது நடந்தால் இது போகும், இல்லையா அவன் உன்னிடம் இருக்க மாட்டான். மகன் சொல்வதற்கு இருக்க மாட்டான். மனைவியை சார்ந்து போயிருவோம்னு சொல்லியாச்சு. போயிட்டால் இங்க தங்கும், போகலையா இது போயிரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. 6 மாசத்துல கல்யாணம் முடிச்சிருவோம்னு சொன்னவங்க 3 வருஷம் கழிச்சுதான் முடிச்சிருக்கிறாங்க. எந்த லட்சணத்துல? நீ யாரு நான் யாருன்னு வெளியே சொல்லக்கூடாது. அப்படிதானே? அப்பதான் பொண்ணை கேட்டு கொடுப்போம். அங்கேயே முடிவாயிருச்சா, என்னைக்காவது ஒரு நாள் உன் மகன் உனக்கு யாருன்னு இல்லை. கேள்வி கேட்டா உன் மகன் உன்கிட்ட இருப்பான், நீ இருக்க மாட்ட. இவ்வளவுதான். இந்த கல்யாணத்துக்கு எங்க பிச்சைசாமி 2 பேரும் போயிட்டு வேற வந்தாங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? எங்க சோபாதான் சொல்லும், திருப்பி திருப்பி அந்த குழந்தையத்தான் நான் கூப்பிட்டுட்டே வர வேண்டியிருக்கு. விளையாட்டுக்கு கூட வாயில உங்க வாயினால எதுவும் சொல்லிடாதீங்க சாமி மன்றாடுவான். சொன்னா அது எவ்வளவு விரைவில் அங்க வேலை பார்க்கும் அப்படின்பா. ஆனா நம்ம எல்லாம் கண்டறிஞ்சு பிரிச்சு மேயிரும், இதுதான் நடக்கும்னு சொல்லி. அவங்க கருமை அவங்கள விடுதா? அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக குடுகுடுப்புக்கார மாதிரி வீடு வீடா நாங்க போய் அடிச்சுக்கிட்டா தெரிய முடியும்?
சாமியா. சொல்லு. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதை விட என்ன வேண்டி கிடக்கு? பழனி மலத்தை உட்கார்ந்து பார்க்க சொல்லணும், அப்பதான் உறக்கம் வராது. இதெல்லாம் உணர்ந்ததுனாலதான் சாமி எவ்வளவு இது வந்தாலும் நாங்க கடந்து வந்துடுறது. அது அப்ப கேட்கும்போது சொல்ல தெரியும்.